தமிழ்நாட்டில் தாவேகா ஜெயிச்சு விஜய் சிஎம் ஆயிட்டார். ஆனா அவருடைய சிஎம் பதவி இன்னும் நீடிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு. ஏன் அந்த சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா, டெல்லிக்கு இந்த 12 பக்க கடிதம் பறந்திருக்கு. இந்த கடிதம் யாருக்கு போயிருக்கு அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையருக்கும், அது மட்டுமல்லாமல் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், அதாவது குழந்தைகள் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஆணையம் இருக்கு இல்லையா, அந்த ஆணையத்துக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் மிக முக்கியமான ஆதாரங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த ஆதாரத்துல என்ன இருக்கு அப்படின்னா, எப்படி தேர்தல் விதிகள் மீறப்பட்டிருக்கு, தாவேகா அப்படிங்கிற கட்சி இந்த தேர்தல்ல எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளா இருக்கட்டும், இல்ல பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டா இருக்கட்டும், இல்ல ஏற்கனவே பாம்பே நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுகளா இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் மீறி இந்த தேர்தலை எப்படி சோசியல் மீடியாவை வச்சு மிக மோசமான ஒரு மேனிபுலேஷனை செய்து இந்த தேர்தல் வெற்றியை எப்படி சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்தான ஆதாரம். இந்த ஆதாரம் முழுக்க முழுக்க இன்னைக்கு டெல்லியில ஒரு பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் தாவேகாவினுடைய இந்த வெற்றிக்கு பின்னாடி சோசியல் மீடியா மேனிபுலேஷன் என்னென்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து விசாரணை துவங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ஆதாரங்களை அனுப்பியது யார், டெல்லியில் இந்த ஆதாரத்தை மையமாக வைத்து என்ன விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, உண்மையிலேயே விஜய் சிஎம் ஆக நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை அவருடைய தேர்தல் வெற்றி செல்லாது என்று நீதிமன்றங்கள் உத்தரவிடும் அளவுக்கு இது போக போகிறதா? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் கிட்டத்தட்ட ஒரு 12 பக்கத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட, ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட் இந்த அமைப்புக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வழக்கமா தேர்தல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையத்துக்கு தான் அனுப்புவாங்க. எதுக்காக குழந்தைகள் பாதுகாப்பு நல ஆணையத்துக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இல்லையா? இங்க தேர்தல் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் குழந்தைகளை வைத்து மேனிபுலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்தான ஆதாரம், குழந்தைகள் எவ்வளவு மோசமாக தேர்தல் வெற்றிக்காக மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சுரண்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது குறித்தான ஆதாரம் தான் இது. இந்த ஆதாரத்தையும் இந்த கம்ப்ளைண்ட்டையும் நேரடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய மீனாட்சி கங்குலி அப்படிங்கக்கூடிய முக்கியமான ஒரு சமூக செயல்பாட்டாளர், ஹியூமன் ரைட்ஸ் வாட்சினுடைய சவுத் ஏசியன் டைரக்டர் இதை முன்னெடுத்து சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த கம்ப்ளைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரத்திற்காக தாவேகாவினுடைய தலைவர் நேரடியாக எப்படி குழந்தைகளை பயன்படுத்தினாரு அப்படிங்கிறது குறித்தான ஆதாரங்கள் தான். அதுல குறிப்பாக முதல் பக்கத்திலேயே அந்த இன்ட்ரோடக்ஷன்லயே இதுல என்ன இருக்கு அப்படின்னா, 21 ஏப்ரல் 2026 சென்னையில, அதாவது நந்தனம்ல OMCA ஹால்ல விஜய் அவர்கள் பேசும்போது எப்படி குழந்தைகள் இந்த தேர்தலில் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லா சொந்த பந்தத்துக்கும் ஒரு மன ரீதியான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். எதுக்கு அப்படின்னா, தங்களுடைய விசில் சின்னத்துக்கு வாக்களிப்பதற்காக ஒரு அழுத்தத்தை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது குறித்து ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். ஸோ இந்த பேச்சு ரொம்ப முக்கியமான ஒரு விடயமா பார்க்கப்படுது. இதுதான் அடிப்படை ஆதாரம். இங்கிருந்து தான் இந்த விசாரணையே துவங்க போகுது. இந்த விஜயனுடைய பேச்சு அப்படிங்கிறது லைவ்ல ஓடிச்சு கிட்டத்தட்ட 55 நிமிஷம். இந்த 55 நிமிஷத்துல 40.30 இருந்து, அதாவது 40 minutes 30 seconds to 41 minutes 34 seconds, இந்த இடைப்பட்ட டியூரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த 64 செகண்ட். இந்த 64 செகண்ட் இவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த கம்ப்ளைண்டினுடைய மைய பொருளே. அவர் ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கக்கூடிய கிரவுடு அவங்கள்ட்ட மட்டும் பேசல. அந்த கிரவுடை தாண்டி அந்த லைவ்ல வீடியோல, இந்த வீடியோ யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி, குறிப்பாக மைனர்ஸ், குழந்தைகள், 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, இன்னும் சின்ன சின்ன குழந்தைகளை அழுத்தம் கொடுப்பதை போல அவங்களுக்கு அவங்களுடைய பெற்றோரை நோக்கி அழுது அடம்பிடிச்சு தொந்தரவு பண்ணி ஏதோ ஒரு வகையில உளவியலாக தன்னுடைய பேரண்ட்ஸை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட வைக்கணும், விசிலுக்கு ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை உளவியலா ஏற்படுத்துறது குறித்தான ஆதாரம் தான் இது. இந்த ஆதாரம் தான் இந்த கம்ப்ளைண்டினுடைய மைய பொருள். அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி குழந்தைகளுக்கு நேரடியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு அது சோசியல் மீடியாவில் என்னவாக பிரதிபலிச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கக்கூடிய துவக்கமே. இதுல குறிப்பா இந்த கம்ப்ளைண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 2.4 ஸ்பெசிபிக் டைரக்டிவ்ஸ் இஷ்யூ டு மைனர் அப்படிங்கிற ஒரு பத்தியே இருக்கு. 2வது பக்கத்துல லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 பாயிண்ட் எப்படி குழந்தைகள் தங்களுடைய பேரண்ட்ஸை நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு எப்படி இந்த அழுத்தம் போய் சேர்ந்திருக்கு, குழந்தைகள் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய நேச்சுரல் எமோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. குழந்தைகளுக்கு வழக்கமாக ஒரு சினிமா நடிகர்களை பார்க்கும்போது, அவங்க டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதை பார்க்கும்போது இயல்பா அவங்களுக்குள்ள ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஒரு பிடிப்பு இருக்கும். ஒரு நடிகரை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு. இந்த ஒரு மையமான விஷயம் இருக்கு பத்தியா, இந்த உளவியல், குழந்தைகளுக்கு பிடித்த அந்த உளவியலை வைத்துக்கொண்டு அதே குழந்தைகளை கருவியாக பயன்படுத்துவது.
ஏற்கனவே இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சில கேம், அந்த சில கேமை மையமா வச்சு சில குழந்தைகள் எப்படியெல்லாம் தற்கொலை வரைக்கும் போயிருக்கிறாங்க. உளவியல் ரீதியாக அவங்க எப்படி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ளூ வேல் கேம் மாதிரி, அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ஃபயர் கேம் மாதிரியான விஷயங்கள் கூட குழந்தைகளுக்குள்ள ஒரு மிக மோசமான ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கி அதை எப்படி சில பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க அப்படின்னு பல வழக்குகளே பதியப்பட்டிருக்கு. நிறைய குழந்தைகள் செத்து கூட போயிருக்கிறாங்க, தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இங்க குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு இம்மெச்சூர்டான எமோஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த இம்மெச்சூர்டான எமோஷன் எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருக்கு, அவங்களுடைய நேச்சுரல் ஃபினாமினா எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருக்கு, எந்தெந்த வகையில பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறது இந்த கம்ப்ளைண்ட்ல வந்து ரொம்ப 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 தெளிவா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மைனர் கிட்ஸ், அதாவது சின்ன குழந்தைகள் சோசியல் மீடியாவில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது விஜய் பேசினாரு, விஜய் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறாரு, விஜய் ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாரு, விஜய் ஒரு டைரக்டிவ்ஸை கொடுக்கிறாரு, ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறாரு குழந்தைகள், இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு. அதை அந்த குழந்தைகள் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறத வீடியோக்களா எடுத்து போட்டு சோசியல் மீடியால நம்ம ஏற்கனவே பல செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. தாவேகா வந்து ரூட் அப்படின்னு ஒரு மாஃபியா வச்சிருந்தாங்க. நிறைய பொய் வீடியோக்களை எடுத்து போட்டு எமோஷனை கிரியேட் பண்ற மாதிரியான வீடியோக்களை எடுத்து போட்டு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு எமோஷனை உருவாக்கி ஒரு காமன் சைக்காலஜியை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத நாம நிறைய ஆதாரங்கள் தொடர்ச்சியா வெளிவந்துட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் சோசியல் மீடியா எவிடன்சஸ் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. குழந்தைகள் அழுகிறது, குழந்தைகள் அடம் பிடிக்கிறது, பேரண்ட்ஸ் சண்டை போடுறது, இன்னும் கோபமான வார்த்தைகளை பயன்படுத்துறது, விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க சொல்லி நெருக்கடி கொடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை குழந்தைகள் செய்யும் அளவுக்கு எப்படி தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதுல ஒரு சில குழந்தைகள் செய்யும் போது அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை பரப்புறது, அதை தாவேகாவினுடைய சோசியல் மீடியா வேக வேகமாக பயங்கரமா பூம் பண்ணி பரப்பும் போது இது வந்து சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணுது. அதாவது முதல்ல இருக்கக்கூடிய ஒரு அஜெண்டாவோடு ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகும். வழக்கமா அந்த தாவேகாவோ இல்ல மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வீடியோவோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் வீடியோஸை வெளியிடும் போது அதுல ஒரு அஜெண்டா இருக்கும். அந்த அஜெண்டா சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல திரும்ப 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 பார்க்கப்படும் போது ஒரு கூட்டு உளவியல் உருவாகும். அந்த கூட்டு உளவியல் பல குழந்தைகளை எப்படி நேரடியாக பாதிப்புக்குட்படுத்தி அவங்க சோசியல் மீடியாக்குள்ள அந்த மைனர்ஸ் வந்து எப்படி எல்லாம் வீடியோ போட்டிருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு வந்து இந்த தேர்தல்ல விஜய்க்கு லாபகரமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒண்ணுமே இல்லை, நான் வந்து சாப்பிட மாட்டேன், நான் ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேன், நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் அழுது அடம் பிடிப்பாங்க இல்லையா. இந்த அடம் பிடிக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் விஜயினுடைய தேர்தல் வெற்றியோடு மேட்ச் பண்ணி அவ்வளவு தூரம் போட்டிருக்காங்க. இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி குழந்தைகள் 1-2 அழுது வீடியோ போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஐசோலேட்டாலாம் நடக்கல. இது திட்டமிட்டு ஸ்ட்ரக்சரலா, அதாவது ஒரு பிளான் போட்டு அந்த பிளானின் அடிப்படையில் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கம்ப்ளைண்டினுடைய முக்கியமான பலமே. வழக்கமா சோசியல் மீடியால ஒரு வீடியோ வருது, 2 வீடியோ வருது, எல்லாரும் வந்து அதே போல ட்ரெண்ட் ஆகுது, செய்யறாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கு இல்லையா. இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறதையே இந்த தேர்தலுக்கு எப்படி இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல ஆதாரமே. அப்போ ஆர்டிபிஷியலா, செயற்கையா பணத்தை வச்சு ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி அதுல குழந்தைகளை இன்வால்வ் பண்ண வச்சு அதனூடாக பேரண்ட்ஸுக்கு நெருக்கடி கொடுத்து அதன் மூலமாக ஓட்டை வந்து கேதர் பண்ணியிருக்கிறாங்க தாவேகா. சரி ரைட்டு, குழந்தைகளை வச்சு இப்படி எல்லாம் பண்ணி ஓட்டு வாங்கிட்டாங்க, அதான் ஜெயிச்சிட்டாங்களே, இது உண்மையிலேயே தேர்தலில் தப்பா அப்படின்னா 100% தப்பு. மைனரை தேர்தல் பிரச்சாரங்கள்ல பயன்படுத்துறது, தேர்தல் குறித்தான விவகாரங்கள்ல பயன்படுத்துறது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய விதிகளா இருக்கட்டும், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே தப்பு. இது எப்படியெல்லாம் தப்பு, எந்தெந்த விதிகள்லாம் மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக 3வது பத்தியில வந்து அவ்வளவு தெளிவா கொடுத்திருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய டைரக்டிவ்ஸ் ECI PN 11/2024 February 5, 2024 கிளாஸ் 1ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிளாஸ் explicitly prohibits political parties and candidates from engaging children in any form of election campaign, including rallies, slogan shouting, distribution of posters or pamphlets, or any other election related activities. தேர்தல் சம்பந்தமான எந்த விவகாரத்திலையும் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாது. அது சாதாரண துண்டறிக்கை கொடுக்கிறதா இருக்கலாம், மேடையில் பேச வைக்கிறதா இருக்கலாம், எந்த விவகாரம் வேண்டுமானாலும் இருக்கலாம், குழந்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. தேர்தல் ஆணையத்துடைய விதிகள் கிளாஸ் 1 படி இது தவறு அப்படிங்கிறது வந்து ப்ரோஹிபிட்டட், தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து விதிகளின் உள்ளே இருக்கு. ஸோ அடுத்தது கிளாஸ் 2 கொடுத்து இன்னும் சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகள்கிட்ட அவங்க வார்த்தைகள்ல பேசுறாங்க பாத்தீங்களா, ஸ்போக்கன் வேர்ட்ஸ், அதே தவறு, அதே ப்ரோஹிபிட்டட் அப்படிங்கிறாங்க. இங்க தான் விஜய் வந்து வசமா மாற்றாரு. ஏன்னா நிறைய குழந்தைகள் பேசி வீடியோ போட்டிருக்காங்க. விஜயினுடைய ஃபேன்ஸ் அப்படிங்கிறது 18 வயசு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. படம் பார்க்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, அவர் பாடுறாரு அப்படிங்கிற ஒரு கரிஸ்மால வந்து மயங்கி இருக்கிறது வந்து இயல்பு தான்.
ஸோ அந்த இயல்பு இருக்கக்கூடிய குழந்தைகள், இளைஞர்கள் தங்களுடைய குடும்பங்களை எப்படி ஒரு மூளைச்சலவை செய்தார்கள் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் வெற்றியில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயமே. இது எல்லாமே தேர்தல் விதிகளுக்கு புறம்பானது. குறிப்பாக சைல்டு லேபர் ஆக்ட் 1986 இது எப்படி மீறி இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கு. அதாவது குழந்தைகளை வந்து ஒரு பொலிட்டிக்கல் லேபரா பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த ட்ரெண்டை செட் பண்றதுக்கு இவங்க வந்து குழந்தைகளை வந்து ஒரு தயார்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அது ஒரு விதமான சைல்டு லேபர் தான் அது. ஸோ அப்போ குழந்தைகளை பொலிட்டிக்கல் லேபரா பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுவும் குழந்தை தொழிலாளர் சட்டத்தின்படி இதுவும் வந்து மிக மிக தவறானது. ஏற்கனவே பாம்பே ஹைகோர்ட் வந்து அதனுடைய உத்தரவுல ஆகஸ்ட் 4, 2014 சில உத்தரவுகள் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேட்டகரிக்கல் டைரக்ஷன் தட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மஸ்ட் நாட் அலோவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் மைனர் சில்ட்ரன் இன் எனி எலெக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு தெளிவாக கொடுத்திருக்காங்க. அப்போ மிஸ்டர் விஜய் பாம்பே ஹைகோர்ட் கொடுத்த ஏற்கனவே இருக்கக்கூடிய உத்தரவுகளையும் மீறி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல இது மாதிரியான மேனிபுலேஷன், எக்ஸ்பிளாய்டேஷன் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. குழந்தைகளை வச்சு ஒரு மிக மோசமான மேனிபுலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குழந்தைகளை வச்சு வீடியோ போடுறது, குழந்தைகளை பேச வைக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு இன்சிடென்ட் கிடையாது. இது ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். தெளிவாக ஆர்கனைஸ்டா ஸ்ட்ரக்சரலா உட்கார்ந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேல இருந்து கொடுத்து அதன் அடிப்படையில ஒரு ரூட் மாஃபியா பண்ண வேலை தான் இது. சரி, நம்ம இந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கிற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். விஜய் வந்து குழந்தைகளை பயன்படுத்திட்டாரு அப்படிங்கிறோம். இதுக்கு என்ன ஆதாரம்? உண்மையிலேயே குழந்தைகளோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஓட் பேங்க்ல இந்த ஓட்டு போட்டவங்கள ஒரு பங்களிப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படிங்கிறதுக்கு விஜயினுடைய ஸ்டேட்மெண்டே சாட்சி. அது 5வது பக்கத்துல வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் குழந்தைகளுக்கு தான் தேங்க் பண்றாரு. வாக்காளர்களுக்கு அவர் தேங்க் பண்றாரு பார்த்தீங்களா? அந்த வாக்காளர்களுக்கு தேங்க் பண்ணும்போது, அதாவது தேர்தல் அந்த நாள்ல அது முடிஞ்ச உடனேயே அந்த வாக்காளர்களுக்கு தேங்க் பண்ணும்போது அவர் பர்டிகுலரா என்ன சொல்றாரு அப்படின்னா, இன் பர்டிகுலர் டு மை லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ், the children who guided their families to the polls, I offer a special salute and word of thanks from your Vijay uncle. அப்போ ஒரு விஷயம் தெளிவாகுது. குழந்தைகள் இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு விஜயை ஒத்துக்கிறார். தங்களுடைய பேரண்ட்ஸை, தங்களுடைய பாட்டி தாத்தாக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போட வச்ச குழந்தைகளுக்கு விஜய் மாமாவின் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவருடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இது ஏப்ரல் 23, 2026 விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. அதுவும் இதுல அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான அடிஷனலான தகவல் என்ன அப்படின்னா, ஓட்டு போட்டு ரிசல்ட் வந்துருச்சு பாத்தீங்களா? ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு மே 5ஆம் தேதி அவர் வந்து நன்றி தெரிவிக்கிறார். அப்படி நன்றி தெரிவிக்கும் போதும் எங்களுடைய அந்த லிட்டில் ஃபேன்ஸ், அதாவது குழந்தைகள் நண்பா நண்பீஸுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிக்கிறார். அப்போ விஜயே ஒத்துக்கிறாரு, இந்த வெற்றிக்கு முக்கியமாக ஒத்துழைத்தது, அதுக்காக உழைத்தது யாரு அப்படின்னா இந்த குழந்தைகள் தான். எமோஷனலா குழந்தைகள் கொடுத்த டார்ச்சர்ல தான் பேரண்ட்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு விஜயே சொல்றாரு. இதுல இன்னும் ரொம்ப குறிப்பான விஷயம் என்னன்னா, இந்த கம்ப்ளைண்ட்ல கிட்டத்தட்ட 19 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி எல்லாம் குழந்தைகள் வந்து டார்ச்சர் பண்ணப்பட்டு, மூளைச்சலவை செய்யப்பட்டு, ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு உட்படுத்தப்பட்டு வீடியோ போட்டு அவங்க எப்படி பேரண்ட்ஸை எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க அப்படிங்கிறது குறித்தான ஆதாரம் அட்டாச் பண்ணிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 10/5/2026 நேரு ஸ்டேடியத்தில் விஜய் முதலமைச்சரா பதவியேற்றுக்கிறார். அப்படி அவர் பதவியேற்று முடித்த உடனேயே அவர் நன்றி தெரிவிக்கிறார். அப்படி அவர் நன்றி தெரிவிக்கும் போது இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் குழந்தைகள் தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக அதுலயும் அவர் பேசியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 7 hours 43 minutes 35 seconds வீடியோ. அது அந்த வீடியோல 2:55 23 செகண்ட், அதாவது 2 மணி நேரம் 55 நிமிஷம் 23வது செகண்ட்ல இருந்து 2 மணி நேரம் 55 நிமிஷம் 45 செகண்ட் இந்த இடைப்பட்ட டைம் இருக்கு பாத்தீங்களா? இதுல குழந்தைகளுக்கு அவர் நன்றி தெரிவிச்சிருக்கிறார். அது இல்லாம 5 பக்க வெற்றிக்கான அறிக்கையும் வெளியிடுறார், வாழ்த்து நன்றி அறிக்கை. அதுலயும் குழந்தைகளுக்கு அவர் வாழ்த்து தெரிவிக்கிறார், குழந்தைகளுக்கு நன்றி தெரிவிக்கிறார். அப்ப வெளிப்படையா என்ன தெரியுது அப்படின்னா, குழந்தைகளை வைத்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தி இருக்கிறார் விஜய். உண்மையிலேயே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல தேர்தல் விதிகள், அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டா இருக்கட்டும், இல்ல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி நீதிமன்றங்கள் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுகளா இருக்கட்டும், இதன் அடிப்படையில இது சட்டப்படி குற்றம். குறிப்பாக நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இதை எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிறதா இந்த கம்ப்ளைண்டினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த கம்ப்ளைண்ட் முறையாக விசாரிக்கப்பட்டால் விஜயினுடைய தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது மேனிபுலேஷன் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிய வரும். இது மேனிபுலேஷன் அப்படின்னு நீதிமன்றம் முடிவு பண்ணிவிட்டால் விஜய் சிஎம் ஆக தொடருவது கஷ்டம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.